Student, welcome to Afridi Study World. NCERT Class 10 Maths, first lesson, Real Numbers. Exercise 1.1ல இருக்க 6th sum தான் பார்க்க போறோம். Explain why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite number. கொடுத்திருக்க இந்த ரெண்டு நம்பர் ஏன் வந்து composite number அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே ப்ரைம் நம்பர்ஸ்னா என்ன, காம்போசிட் நம்பர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. காம்போசிட் நம்பர் அப்படின்னா மோர் தென் 2 ஃபேக்டர் இருக்கும். ப்ரைம் நம்பர்ஸ் எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர் இருக்கும். அதாவது ஒன் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கும் அண்ட் இட்ஸ் அதோட நம்பரே ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து ப்ரைம் நம்பர். நம்மளுக்கு காம்போசிட் நம்பர் தான் வந்து இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதனால காம்போசிட் நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. காம்போசிட் நம்பர் மீன்ஸ் consist of more than 2 factor. ஓகேவா, consist of more than 2 factors. இதான் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். 7 into 11 into 13 plus 13. ஓகே, இதில் 13 வந்து காமனாக இருக்கா, அதை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும், 7 into 11 ப்ளஸ் இந்த 13 எடுத்துட்டோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல 1 இருக்கும். ஓகேவா, ஓகே, 13 into 7 11s are 77. ஸோ 78 வருமா. ஓகே, இந்த 78 நம்ம எப்படிலாம் எழுதலாம், ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படிலாம் எழுதலாம், அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து சின்ன நம்பர்லேருந்தே போங்க, அதான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, 2 3s are 6, பேலன்ஸ் 1, 9 3s are 18. சாரி, 9 2s are 18. ஸோ 3 1s are 3, 3 3s are 9, then 13 1s are 13. ஸோ இதை வந்து 78 2 into 3 into 13 அப்படின்னு எழுதலாமா. ஓகே, இந்த நம்பர்லாம் எதெல்லாம் வந்து டிவைஸ் பண்ணும். 13ஆல் டிவைட் பண்ண முடியுமா, பண்ண முடியும். 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா, பண்ண முடியும். அண்ட் 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா, பண்ண முடியும். 13ஆலையும் டிவைட் பண்ண முடியும். ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இருக்க எல்லா நம்பர்னாலையுமே நம்மளால டிவைட் பண்ண முடியும். 13 ஸ்கொயர்னாலையும் டிவைட் பண்ண முடியும். அப்போ இட் ஹேஸ் more than 2 factor. Therefore, it's a composite number. Next number எடுத்துக்கலாம். 7 into 6 into 11 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5. ஓகே, இப்போ இந்த நம்பர்லையுமே பார்த்தீங்கன்னா 5 வந்து காமனாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த 5 வந்து காமனாக எடுத்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, 7 into 6 into 4 into 3 into 2 into 1 வந்து போடலாம், இல்லை போடாமே இருக்கலாம். ஓகேவா, 5 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே +1. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 6 are 42, 4 3s are 12, 12 2s are 24, 42 into 24, 4 2s are 8, 4 4s are 16, 2 2s are 4, 4 2s are 8, then 0 balance 1, 1008. So 5 into 1008 plus 1. இப்போ 5 into 1009, 1009 ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஓகேவா, இதோட மல்டிபிள் என்ன வரும்னா 5045 வரும். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இது 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா, 5 ஒரு ஃபேக்டராக இருக்கும், 1009 ஒரு ஃபேக்டராக இருக்கும், அண்ட் 5045 ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர் இருக்கா. ஸோ இட்ஸ் அ காம்போசிட் நம்பர்.
because ஏன் composite number? Because it has a more than 2 factor. More than 2 factor. Okay, next sum next video la paakalam. Thank you so much.